நீ எப்ப வருவ உன்னை விளக்கா மத்தல சாத்தலான்னு பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த பேர் இல்லையா? அடியோ குஸ்பு அந்த பேர் இல்லையா? ஏன் விரிச்சா ஓப்பா அந்த பேர் இல்லையா? பாடிய மாயா மதோடி வங்கம்மான எதுமோடு தேடி பார்த்தா ஆணி வளைக்கிறதுக்கு எங்கேயும் கிடைக்கல. இங்க பார்த்தனா 2 எதுமோடு இருந்துச்சு. அதான்
உண்டா என்னடி உங்களை உதைச்சா அப்படியே உள்ள வாங்கிக்க ஆமாடா வாப்பா எங்க மாவட்டத்தில் செம்ம கூட்டம் பாயது தலாலி அகிலாண்ட கொடி பிரம்மாண்டனாகி நீ கோயில் இருக்கிற குடியாடி போயிட்டாடியம்மா நீ கோயில் இருக்கிறது உண்மையா இருந்தா உன்னை பற்றி நான் புகழ்ந்து பாடம் என்ற போது அம்மா தப்பு தப்பா பேசுறாளே நீ இருக்கிறது உண்மையா இருந்தா உன் சூலாயத்தை பிடுங்கி அவ வாயில குத்திரி மகமாரி நராமணி சக்கால் தூளா நறுக்க தூங்குறாளுடா ஏட்டி வரி கொடுத்துட்டு இப்படி தலைமோட எடுத்துட்டு நாட்டுக்கு எடுத்து கொடி பிரம்மாண்ட நாயகி உச்சப்படுவர்கள் எல்லாம் கூட்டாடி இல்லை என்று உசமலீசனோடு கூட்டாடிகள் பிழைக்க வழி தெரியும் சக்காலத்தை வரட்டு பேசிக்கிறேன் மண்ணள்ளி போட்டுருவான் ஏவடியா நாடு மாதிரி சக்காலத்தை வரட்டு பேசிக்கிறோம் வண்டி சார்ஜ் இல்லாத நடந்து வந்த என் நாடு மாதிரி சக்காலத்தை வரட்டும் சாதியம்மா வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கிறியா சரி வரட்டு வரட்டுங்கிறவ நல்லா இருக்கிறாடி சுகமா இருக்கிறியா வாய முறையே தேவடியா ஐயோ ஐயோ சொல்லாது
ஐயோ கொத்தமல்லி தூரம் தானே. அந்த வாழைப்பள்ளு குப்பை பார்த்துட்டு இருப்பான். சிரிக்க புண்டா என்னடி என்ன ரெண்டு போச்சுக்கிறாரு வாழைப்பள்ளு குதிரை. சரி இங்க வா அம்மாடி வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கிறியா கனவெல்லாம் சுகமா இருக்கிறாரா குப்பை வந்திருக்கான் பாரு. யார் இவரா இவரா உங்க வீட்டுக்காரரு எட்டே பாவி உங்க வீட்டுக்கார பார்த்தா எப்படி அழகா இருக்கிறாரு எட்டே உங்க வீட்டுக்காருக்கு தலைமடி புல்லா நரைச்சு போய் கிடக்குறாரு குப்பனுக்கு நரைச்சு போச்சுக்கிறியா? ஆமா கிட்ட நரைச்சு கொடுத்தா அப்படி முறைச்சு பாவி தப்பு தப்பா பேசாதீ நரம்பு ஏன் பாவி அவருக்கு மண்டையில மயிர் இல்ல யாரு குப்பனுக்கா? ஒண்ணுமே இல்லடி சுத்தமா எங்க வீட்டுக்காரர் இருக்கா மண்டையில மயிர் இல்லையா? ஆமா அவருக்கு மண்டையில மயிர் இல்ல. அப்புறம் அவருக்கு அலமழைக்கு 4 வருஷம் ஆச்சு. குப்பை காலையும் அடிக்கிறப்பா. சரி ஆமா. மூடு வாய மூடு கூட திருத்த வந்தே கெடுக்க வந்தேன். நாலு மாதிரி சக்காலத்தி நம்மை பார்த்து 4 பேர் திருந்தணுமா கெட்டு போக கூடாது. தங்கமான பௌசியோட சக்காலத்தி சும்மா சொல்லி விட்டாரி வரவழைக்க போனா அவன் கண்டைக்குள்ள பொத்தோட ஒதுக்கி வந்தாலாம். என் பைப்ப என்ன மாதிரி நடக்குது? என்னது இளங்குடி இளங்குடி ஆகுது யாருன்னா மாட்டு போட இளங்குடிதான் இல்ல வாயா போட்டிருப்பான் ஒரே நடைமா போட்டிருப்பான். ஏன்னா யாரு நீ உதப்ப குப்பை நக்கி பாத்துட்டு இருப்பாவா? சிரிக்காத சிரித்த நக்கி நாக்க விடுறான் ஒரு வெளியே அவன் நாக்கி விடுவாரு போடுவாரு. அதாண்டி வித்தாராளி வரகோடிக்கு போனாலா அவ கட்டாயம் அப்படியே கொத்தோட ஊத்திட்டு வந்தாளா ஒண்ணு தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டலாம் உள்ள போய் ஒரு டாப்பா மங்கம்மா மழையாக பெய்யணும்ல அத மப்பு கட்ட எடுத்து திட்டு போயிடும். பதிவிசு பட்ட மலாவா இவைய பட்டணத்து சீனி மலாவா எட்டு மதம் மழுக்குனுதோ. ஐயோ இங்க பாரு மதம் மழுக்குனுதோ. சரி அத மண்ணுல போட்டு குத்துனுதோ. எட்டே ஊரே போமா உருளைக்கிழங்கு அத சொன்னாலுமா அந்த கருணக்கிழங்கு எட்டே புள்ள வருது புள்ளைய பிடினால எட்டே எனக்கு புள்ள வருதுன்னு எழுதி பிடிக்கணும். வைக்கிற முக்காபடி வைக்கணும்னு சொன்னாங்களா? எங்க இருக்குதா நாயா? இவன் முட்டை சீலை இருக்குதா சாயம்? எட்டே பூலா படிக்க நிறைய மணிக்கு பாட்டா உன் சீலை துக்குனா ஓட்ட. ஐயோ ஐயோ ஊற ஓத்தோல. ஏய் வாய் மூடு. ஐயா நான் பேசிக்கொண்டு ஊறி வாய. ஏய் என்ன இங்க வா இங்க போவாத இங்க வா. எட்டே என்ன கீச்சி கீழ வச்சு 10,000 பேர் அப்ப நாடு மாதிரி சக்கால அவ மொகலு ஆமா ஒக்கா வந்து சக்கால யான்யா ஏண்டா உன் கொண்டையா மாம் பெருத்து இருக்க. ஆமா கொண்டே பிடிக்கணும். இல்ல எதை வேணாலும் சொல்றான் நைக்கு நீ எதை வேணாலும் சொல்லு அந்த குப்பை நைக்கு பாத்துட்டு குடுத்துருப்பான். என் கொண்டையே பிடிக்கணும் இல்லையா? கொண்டையில இருக்கிற பூன்னு சொல்லு. வாய பாரு பண்ணி வர பொக்கா வர பொக்கா வந்து சக்காலத்தி யாரு கொடுக்கணும்? என் பொண்டாட்டிக்கு முன்ன கொடுக்குறாரு. உன் பொண்டாட்டிக்கு முன்ன டீ கொடுக்கணுமா? உக்காந்த ராயத்திட்டு வாக்கட்ட பயில வாக்கட்ட ஒன்னாக்குற பயில உரமாரிக்க கூட்டி கொடுத்த பயில அவன் பொண்டை என் பொண்டாட்டி முன்ன குழுங்காங்கிறான். ஒரு பல்லு ரெடி அந்த பங்கமான சக்காலத்துக்கு அந்த ஒரு பல்லு அந்த நக்கிக்கு
எப்படி அவனை வச்சு குடும்பம் நடத்துறவ ஒரே செவத்து வச்சு சுத்துறான். அன்னைக்கு குப்பை சுத்தி வந்து அந்த ஓடப்பள்ள நக்கி ஒரு பண்ணு இல்லடி என்ன பண்ண வரும் உன்ன போட்டு கரண்டு சரி அம்மாடி வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கிறியா வீடு பத்துங்களை தோல் பாகட்டும் இது என்ன கிராமம் இது இதான் நிராமணி நிராமணி என்ற புண்ணிய சேசனம் நிராமணி என்ற புண்ணிய சேசனத்துல யாருக்காக அம்மா இங்க திருவிழா முத்து மாரியம்மன் மகமாரியம்மனுக்கு தேர்தலா ஏற்படுத்திருக்காங்க நேத்து தான் காப்பு கட்டிருக்கிறாங்க இன்னைக்கு 2ஆம் நாள் உபயம் இன்னைக்கு 2வது நாள் இல்லையா 2வது நாள் உபயத்தை முன்னிட்டு நமக்காக இன்று ஓரிரவு மட்டும் நாடகம் அதான் எட்டு கொத்து உபயத்தார் பேர் என்னன்னு கேட்டா எட்டு கொத்துன்னு சொல்லுவாங்க நீ என்ன ஒண்ணு 8வது கொத்துன்னு சொல்லாத எட்டு கொத்து அவங்களுடைய உபயத்தார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அம்மனை வீதி உலாக கொண்டு வந்து மந்தையில் அமர வைத்து நமக்காக ஓரிரு நாடகத்தை நாடகம் ஆட வேண்டும் நாடகம் ஆடக்கூடாது அப்படிப்படியான இந்த சபையெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சபை எங்கெங்கே கூடினால் இது ஒரு சபை என்று சொல்வார்கள் எங்கெங்க கூடும் உன்னை சொல்லி கொடுத்தோம்லடி உன்னை கட்டினவர் சரியில்லை அவர்லாம் வந்து சரியா வச்சிருந்தா ஏன் வயசு பசங்களை பார்த்தா என்ன காரணம் சீட் மூடுவாய இந்த மட்டும் கட் அவுட் ஓட்டின அசதிரி அவங்களுக்குலாம் கட் அவுட் ஓட்டின அசதியில உட்காந்துருக்கிறாங்க சரி அதனால லட்சுமி கடாட்சம் சபை லட்சுமி கடாட்சம் காட்டமான போது யார் என்ன கிராமம் எங்க இருந்து வந்திருக்கிறேன் ஆள் விளக்கம் என்ன எதற்காக வந்திருக்கிறேன் சபையில் உள்ளவர்களுக்கு நான் என்ன விளக்கம் தர போகிறேன் உனக்கு தெரியுமானதான கேட்கிறேன் என்ன தெரியும் உன்னுடைய பேரு உன்னுடைய ஊரு சரி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் உன் சொந்த ஊர் தொழுதூருக்கு மேற்க சரி ஆலத்தூர் சரி உன்னுடைய பேரு தீப அது என் சொந்த பேர் சொந்த விளக்கம் அப்புறம் என்ன சொந்த பேரு அது என் சொந்த பேர் சொந்த விளக்கம் அது என் சொந்த பேர் சொந்த விளக்கம் அதை கேட்க கிடையாது அமளி அது என் சொந்த பேர் சொந்த விளக்கம் அதை கேட்க கிடையாது இரவு காலங்களில் போலி வனம் தாங்கி வந்தனே விளக்கம் தெரிய வருமா பேர் விளக்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாங்கிற என் பேர் பெருந்துருவான்னு மட்டும்தான் தெரியும் தேசமா அவனிக்கடல் 56 தேசம் அவனிக்கடல் 56 தேசம் அப்படி அவனிக்கடல் 56 தேசத்துல ஒரு பிரிவு எங்களோட வட மதுராபுரி பட்டணம் என்ன ஊரு வட மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் பேரோ பலராம சக்கரவர்த்தி என் தாயார் பேரோ ரேவதி அம்மையாரடி அம்மா இப்படி இருவருக்குமாகத்தானே நான் சிலேஷ உதவியாக வழங்கக்கூடிய என் பேரோ பெருந்துருவாள் என்று சொல்வாங்க பெருந்தெய்வ யானை பானுமதி எப்படி நமக்கு பலனாமதயம் உண்டு இப்படியாக நான் பெண்ணாக பிறந்து உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு மொத்தம் எத்தனை பருவம் யார் அவரு எப்படி நடக்கிறாரு ஒரு பெண்ணா பிறந்துட்டா மட்டும் போது அதிரியம்மா பெண்ணா பிறந்து விட்டால் பெண்களுக்கு மொத்தம் எத்தனை பருவம் 7 பருவம் என்னன்னா பருவம் அம்மாச்சி பருவம் ஆடி பருவம் தேடி பருவம் சித்திர பருவம்
மொத்தம் 7 பருவம். வந்தாண்ட அப்புறம் என்ன? பெண்ணா பிறந்தா 7 பருவம்னு சொன்னா சரிதான். அப்புறம் என்ன? ஆனா இந்த பருவம் கிடையாது. எப்படி? பெண்களை பிறந்து விட்டால் அதாவது அறுவை தெருவை மங்கை மடந்தை பேதை பெதுமை பேரிளமன் என்று சொல்லக்கூடிய இந்த 7 பருவம். 7 பருவத்துல நான் மங்கை பருவத்துல இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு திருமணமும் நடந்தது. இந்த தாலிக்கு சொந்தக்காரி யாருன்னு தெரியுமா? ஐயோ 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 சொல்லு. ஆமா தாலி 2 குண்டு. 2 துண்டு. நான் 2 குண்டுங்கிறேன், 3 துண்டுங்கிறான். 2 2 குண்டு. காசி மங்காவடி பாலிசிப்பு வெள்ளரி பிஞ்சு. என் தாலிய பார்த்து கதி கலங்குறியே. எங்கம்மா உன் தாலி என்னடி ஆச்சு? எங்கடி ஏத்துக்கிட்டே போறவ? என்னடி ஆச்சு? ஏன்டி என் கொலையான புண்டா தாலிலா குப்பனைக்கு குடிச்சு விட்டே. என்னடி ஆச்சு? என்னடி சொல்றவ? தாலி அடகுல வச்சால இங்க வந்து சொல்லு. தாலி அடகுல வச்சால தாலி அப்படியே அடகுல வச்சாரு. ஒரு சொசைட்டி பங்கு ஒரு கூட்டுறவு பங்குல வச்சாரு. கூட்டுறவு வங்கில வச்சிருந்தா 5 போட்டு தள்ளுபடியா இருக்கும். நக்கி கொண்டு எங்க குப்பை நக்கி வச்சிருக்கா தெரியுமா? எங்க 8 வேப்பூர்ல இந்தியன் பேங்க்ல கொண்டு வச்சிருக்காங்க. ஐயோ முழுவ போதா? சரி அம்மாடி ஏய் அது விடு. நீ சொல்ல சொல்ல அவருக்கு மம்ம கொண்ட செருப்படி வேற. சரி அம்மாடி ஒரு சிரிப்பு அவன் ஆம்பளை இருந்தாலும் சரியா அவனே பொட்டை நச்சு அவர் எப்பேற்பட்ட பெரிய எங்க மாமு அவன் அடிக்கிறான் நாக்கு வளர்த்துறான். ஏன் ஒரு வார்த்தை அடிக்கிறீங்க கேக்குறியா? சொல்றேன் அது சரியில்லை. அவரை விட்டுரு. பெட்ரோல் நை. சரி அம்மாடி உன் கதை எனக்கு வேணாம். என்ன தாலி கட்டினாரு? இந்த தாலிக்கு சொந்தக்காரி யாருன்னு தெரியுமா? இப்படி வரானுவா என்னத்தான் அப்படி வச்சு பண்ணலாம் தெரியல. சரி அம்மா அப்படி அசனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய எனது மாமனார் என்று சொல்லக்கூடிய திருதராட்டின மகாராஜனுக்கும் அத்தை என்று சொல்லக்கூடிய காந்தாரி அம்மனுக்கும் பிறந்தது எத்தனை பிள்ளைகள்? அம்மாடி எங்க மாமனார் என்று சொல்லக்கூடிய திருதராட்டின மகாராஜனுக்கும் அத்தை என்று சொல்லக்கூடிய காந்தாரி அம்மனுக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறந்தவங்க? 100 பிள்ளைகள் பிறந்தாங்க. 100 பிள்ளைகள் அம்மா. அதெல்லாம் எங்க மாமியார கேளு, என்ன கேட்காத. அவங்க எங்க போனா உனக்கு என்னடி? அத போய் துறந்துட்டே கேட்டுட்டு வரா பாருமா. அம்மாடி வாய போட்டு தைக்கணுமா கோணி வச்சு போட்டு. அங்க அந்த வண்டியில சாஞ்சிட்டு இருக்க அம்மா சொல்லுது. சொல்றோம் ஐயா அம்மாடி அப்படி 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். 99 ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண். எனக்கு ஒரே ஒரு நாத்தி. அப்படி 99 ஆண் மக்கள் முதலாவதாக பிறந்து அரபு கொடி படைத்த வெங்கல திரேகமுடைய யார்? துரியோதன
மகாராஜருக்கு மனைவி வழங்கும்படியான ஆமா. என் பேரோ வானுமதி என்று பிறந்து கொண்டாயா. தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல இந்த நெடாமணியில எங்களை போல பணக்கார குடும்பம் யாரும் இருக்க முடியாது. நாங்க உலகத்துல எப்பேற்பட்டவங்க தெரிய வருமா? அது என்ன போல பணக்காரி என்ன போல பணக்காரி இருப்பதவைய உலகத்துல என்ன போல பணக்காரி லட்சாதிபதி கோடீஸ்வரி யாரும் இருக்க முடியாது. அம்மா இந்த நெராவணியில என்ன போல நகை போட்டவங்க யாரா இருக்கிறாங்களா? என்ன போல தாலி போட்டவங்க இருக்கிறாங்களா? என்ன போல நெக்லஸ் போட்டவங்க இருக்கிறாங்களா? என்ன போல புடவை கட்ட முடியுமா? என்ன போல புடவை எடுக்க முடியுமா? நான் பணக்கார குடும்பம், பணக்காரி லட்சாதிபதி கோடீஸ்வரி. ஏண்டி நீங்களா பணக்காரியா? நீங்க எல்லாம் பணக்கார குடும்பம். நீங்க பணக்கார குடும்பம். ஆமாண்டி. எட்டே எவன் பணக்காரின்னு சொல்றாளா அவன் தான் முன்ன அங்க ரேஷன் கடையில் நிப்போடு என்ன பருப்பு டோக்கணுவாங்க. மூடுவாயே. எவன் பணக்காரின்னு சொல்றாள் அவன் தான் 100 நாள் வேலை போய் முன்ன போட்டா பிடிச்சி உன்ன போய் போட்டோ எடுக்கிறது 100 நாள் வேலை போய் ஒரு வாரமா 2-3 நாளா வேலை செஞ்சுட்டு சீலை கட்டிக்கிட்டு பேங்க்ல போய் உன்ன மாதிரி பின்னு குத்திக்கிட்டு இந்த மாதிரி சீலை பின் போட்டு போயிட்டு சரி பேங்க் பாஸ்புக்க கொடுத்து இதுல பணம் ஏறிச்சா பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏது தப்பு தப்பா சொல்றேன். பணக்காரி. ஆமா நீங்களும் பணக்காரி. நான் ஏன் பணக்காரன்னு சொன்ன தெரிய வருமா? எங்க வீட்டுக்கார கையில தன ரேக ஓடுகிறது. உங்க வீட்டுக்காரர். ஆமா. களஞ்சியத்துல பொன்பொருள் குறைஞ்சிருச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் போய் கைய வச்சா போதும், களஞ்சியம் நிறந்து விடும். அப்பேற்பட்ட பெருத்த நாடு எங்களுடைய நாடு. உங்க வீட்டுக்காரர் அப்படி. எங்க வீட்டுக்காரர் குப்பை இருக்கான்ல. ஆமா. இவரு இவன் குப்பை இருக்கிறான்ல, இவன் போய் அப்படி கை வச்சானா நரிச்சு அந்த வீடு தொடச்சிட்டு போயிடும். ஐயோ ஐயோ. சரிம்மா பாக்கலாம் பாரு புழுக்கு உன் கதை எனக்கு வேணாம். இப்படிலாம் நாங்க இப்படிலாம் ஆண்டு வரக்கூடிய எங்களோட நாடு பெருத்த நாடு. துரியோதனனுக்கு மனைவி என் பேரு பானுமதி. எங்களுக்கு என்று எந்த குறைபாடும் கிடையாது. இப்படி இருக்கும் நேரத்திலே பேச வேண்டுமானால் எவ்வளவு வேணாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே பதினெண்டு சொல்லக்கூடிய நான் மட்டும் செல்லக்கூடாது. என் தங்கையா விளங்க முடியான திருவதனை அந்தபுரத்துல இருந்தா அடுத்ததா சொல்லி உடனே